ஆவடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பள்ளி கிடந்த விவகாரம் உணவு வழங்கிய நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், தற்போது இந்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் சூழலில் அங்கு தற்போது நிலவும் சூழல் என்ன? சாம்பாரில் இருந்த நிலையில் இருந்த பள்ளியால் அதிர்ச்சி அடைந்த உறுப்பினர்கள் 4 நபர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. மேலும் சில நபர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டது. இதனால் ஆவடி மாநகராட்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அனுமதிக்கப்பட்ட நபர்களை ஆவடி மாநகராட்சி சரண்யா அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் அலட்சியமாக செயல்பட்ட அந்த உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குமார் என்பவர் கொடுத்த புகாரின் பெயரில் ஆவடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவை தயாரித்து கொடுத்த சரோஜா கேட்டரிங் நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்ரீஹரி என்பவர் மீது ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட உணவு மாதிரிகளை சேகரித்து பாளையங்கோட்டை மற்றும் கிண்டியில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் ஆவடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உணவு உட்கொண்ட 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆவடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது நல்ல நிலையில் உள்ளனர். இந்த சம்பவத்தின் ஆவடி முன்னாள் அமைச்சர் நாசர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன். சரிங்களா? சரி,